முதலில் கட்டளை அடைகிறேன். தமிழ் அறிவியல் இயக்கம் இத்தகைய நிகழ்ச்சியில் உங்களை கௌரவிக்கும்படி இந்த விழாவை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். கருத்தியன் மாதவன் குப்புசாமி, அடுத்து குப்புசாமி, வெங்கடேசன், இங்கே அறிமுகம் இருந்த அனைவருக்கும் தேவையிலோ எல்லோருக்கும் நன்கு வாழ்ந்த வணக்கங்கள். இந்த காலத்தில் 1986 எனக்கு இந்த இயக்கத்தில் ஆர்வம் காரணமே கேரளாவிலேருந்து அறிவியல் கலை பயணமாக இங்கே வந்திருந்தாங்க. செய்து காட்டிய மனிதனின் பரிணாமம் அதில் வந்து புதிய கண்டுபிடிச்சதை ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு காட்டினாங்க. நம்மளும் இந்த இயக்கத்துக்கு சேரணும், நம்மளும் பல இடங்களுக்கு போகணும், கொண்டு செல்லணும், நம்ம இது எண்ணங்கள் வந்தது. இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செயல்பட்டு கொண்டு இருந்தது. அவங்க ஒரு பத்திரிகையை நடத்துகிறாங்க, யுரேக்கான்னு சொல்லிட்டு. தமிழில் அதே மாதிரி பத்திரிகை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1987 நவம்பர் 14 அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினத்துக்கு இந்த துளிவிதழ் முதல்ல வெளியிட்டது. 2 மாதத்துக்கு முன்னாடி இரவு பகல் பாராட்டாமல் பலருடைய கட்டுரைகள்லாம் வாங்கி தொகுத்து அதில் உள்ள சில பிழைகள்லாம் நீக்கி வெளியிடலாம்ன்றதுக்காக 2 இதழ்கள் பிளான் நம்ம ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே இணைப்பு மொழியாக இருக்கிறதுனால 2 அறிவியல் இயக்கங்களும் சேர்ந்து இந்த குளிர்கிற பத்திரிகைக்கு அறிக்கை வச்சாங்க. அதில் ஒரு செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, பல பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக இதை வந்து முதல்வர் சொன்ன மாதிரி லாப நோக்க ரீதியாக இல்லாமல், வியாபார ரீதியாக இருக்காமல், எல்லா இடங்களிலும் உள்ள பள்ளிகளை நாடி அங்குள்ள ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த பத்திரிகை உண்மையானவர்களுக்கு போய் சேரணும். குழந்தைகளுக்காக பத்திரிகை ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு போய் சேரணும். இல்லைன்னா விற்பனைக்காக கடையில் தம்பவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இதை ஆரம்பித்து கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது. கிட்டத்தட்ட 2வது இதில் வந்து 40,000 பிரதிகள் அச்சிடக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்ந்தோம். ஆனால் அன்றைக்கி 32 பக்கங்கள் இருந்தது. விலை 2 ரூபாய். நிறைய குழந்தைங்க படிப்பாங்க. அறிவியல் கேள்விகள்லாம் கேட்கப்படும். குழந்தைங்க எழுப்பக்கூடிய கேள்விகளை அவங்க ஒரு இல்லைன்ற லெட்டர்லையோ 5 50 பைசா 5 லெட்டர்லையோ எழுதி அனுப்புவாங்க. பொறுமையாக தொகுத்து அதுக்கு பல்வேறு துறைகளாக பிரித்து வேதியியல், இயற்பியல், வாழ்வியல் இருந்தால் அதுக்குரிய ஒரு வல்லுநருக்கு ஆரம்பித்து அவங்களுக்கு கேள்வி விடைகள்லாம் வாங்கி அது வந்து வெளியிட்டிருந்தோம். இப்போ நிறைய தமிழ்நாடு அறிவியல் இயக்க உறுப்பினர்கள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எழுதக்கூடிய பயிற்சிகள் இல்லாதனாலையும் கருத்துக்கள் வந்ததுனாலையும் திருப்பி செம்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் நம்ம குழந்தைகள்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற இடத்துல எவ்வளவு கற்பனை வளம் உள்ளவராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நல்ல வசதி இருந்தால் நம்ம நாட்டில் வசதின்னு என்ன, வசதி உள்ளவங்க ஆங்கில பல்றாங்களுடைய அனுப்புவாங்க, இல்லாதவங்க கிராமங்கள் இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள அரசுகளுக்கு அனுப்புவாங்க. இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் பிறப்பில் வந்து அறிவு வளர்ச்சியில் உண்டுதான் ஒரு சூழல் தான் நம்ம மாற்றுது. இப்போ அவங்களுடைய கேள்விகளுக்கு தான் வடிகாலாக இந்த பத்திரிகை செயல்படுது. அப்படி இருக்கும்போது நிறைய எழுத்தாளர் உருவாக்குறதுக்கு இந்த பத்திரிகை உதவிக்கு அதில் பல பேர் பதியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் வேலை செஞ்சு பல கட்டங்களில் இன்னைக்கு வந்து ஆனந்தப்பட்ட இருக்கிற சுட்டி விகட அந்த பகுதிகளுக்கு கோகுலாம் இந்த மாதிரி பத்திரிகைகள் போனவங்க இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் ஆங்கில கட்டுரைகளை வாங்கி தமிழாக்கம் செய்து வெளியிட வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிது எங்களுக்கு. இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு அறிவியல் அலுவலகத்துக்கு வேலை பண்ணுறோம், நம்மளால் செய்யக்கூடிய முயற்சி அப்படின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய நண்பர்கள்லாம் அதை சேர்க்கக்கூடிய ஒரு நம்புகளை நானும் செயல்படுத்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நூல் வெளியீடுகள்லாம் வெளிக்கொண்டு தமிழ் அறிவியலுக்கும் வெறும் தொழில் மட்டும் கொண்டு வரதில்லை, பல்வேறு சமூக செயல்பாடுகளில் அறிவொளி இயக்கம், மக்கள் அறிவியல் இயக்கம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக குழந்தைகளுக்காக பயிற்சி பட்டறை இந்த மாதிரி நினைச்சி இன்றைக்கு பெரிய அளவில் ஆளுநர் விழுந்து மாதிரி வர மாதிரி இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு. இதற்கெல்லாம் நம்மளுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். இது குப்புசாமி சொன்னார்,
அறிவியலில் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம், அதுக்கு அடிப்படை தாய்மொழி அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது தமிழர் அறிவியல் இயக்கம் அதுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கு, உறுதியாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் முழு ஈடுபாட்டோட இந்த இயக்கத்தை இணைஞ்சு செயல்பட்டு போது ரொம்ப உங்களோட சேர்ந்து நானும் ஒரு அங்கத்தினராக நாள் வரைக்கும் இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கும் பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. அப்புறம் நம்ம தனஞ்சன் மாதிரி ஆட்கள் வந்து இங்கே வாங்க சார், இங்கே வாங்க சார் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இணைப்பு பாலமாக உயர்ந்த நிலையில் உள்ளவங்களை இறக்கி வந்து களங்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்த பெருமைகள்லாம் தமிழ் அறிவியல் இயக்கத்துக்கு உண்டு. குறிப்பாக 14 ஆண்டுகள் என்னுடைய ஆசையாக இருந்து கூட இந்த பணி வந்து மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஒரு செயல்பட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு இயக்கத்தினுடைய வலுவான கட்டமைப்பு தான் காரணம். இன்னும் என்னுடைய பணிகளை அடிக்கொண்டே போகலாம். அப்புறம் நேரம் குறைவாக இருக்கிறனாலையும் கலைச்செல்வி அம்மையார் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த அறிவு வாய்ப்புக்கு